ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் நியூபார்ன் பேபிக்கு ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன பவுட்ரு கொடுக்கணுங்கிறத டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள்ட்டே என்ன பவுடர் இப்போ நான் ஃபார்முலா மில்க் கொடுக்கணுன்னா என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்கள்ட்டே கேட்டு எழுதி வாங்கிக்கோங்க. ரெண்டாவது, அந்த மிக்சிங் பேக்கில் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்பூன்னா 30 ml அளவு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கணும், ரொம்ப ஆறின தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க. கரெக்டான பதத்தில் சூடாக இருந்துச்சுன்னா, சூடாக இருந்து நீங்கள் ஆற்றுனீங்கன்னா அந்த பவுடர் நல்லா கரையும், பிள்ளைங்களுக்கும் ஹெல்த்தி. அதனால் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்பூன்னா 30 ml, அவங்களே அந்த ஸ்பூனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவு கொடுத்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு சத்து ஏறும். ஏன்னா என் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் தெரியல, எங்கள் அத்தை தான் அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சோண்டு பவுட்ரு தண்ணி நிறையா ஊற்றி கலந்து கொடுத்துட்டாங்க. அதனால் பிள்ளைக்கு வெயிட்டும் ஏறல. அதனால் சொல்கிறேன், இந்த மிக்சிங் நீங்கள் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆற்றிட்டீங்க, இல்லை 30 ml தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 1 ஹவருக்குள்ளே அந்த மிச்சம் 30 ml நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கு மேலே கொடுக்காதீங்க, பிள்ளைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப கக்கிட்டே இருக்காங்க, ஃபார்முலா மில்க் கொடுத்த உடனே கக்குறாங்க, மோஷன் போகிறாங்கன்னா சில பேருக்கு அந்த பவுட்ரு ஒத்துக்காமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் உடனே போய்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஒரு 1 வீக் பாருங்கள், இப்படி தான் ரிட்டன் ஆகிட்டே இருக்குது, குழந்தை கக்கிட்டே இருக்காங்க, மோஷன் போயிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுட்ரு செட் ஆகாமல் கூட இருக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு தான் மாற்றணும். மற்ற பக்கத்தில் உள்ளவங்க இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களெல்லாம் மாற்றாதீங்க, அதுவும் பிரச்சனையை கொண்டு போகும். அப்புறம் ஏன்னா அந்த பவுட்ரும் அவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது இல்லை. இந்த பவுட்ரு செட் ஆகலை அப்படின்னா இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தா அவங்களே வேறு பவுட்ரு எழுதி கொடுப்பாங்க. ஃபார்முலா மில்க் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே பாத்திரத்தை நீங்கள் ரெடியாகவே வச்சுக்கணும். பால் ஆற்றுறதுக்கு ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துகிட்டு ஒரு டம்ளர், அப்புறம் அந்த பவுடர் பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொட்டிடாதீங்க, அந்த கவரோடவே வச்சுருங்க. ஏன்னா ஓப்பனில் இருந்தால் அது கட்டி ஆயிரும். நல்லா க்ளோஸ் பண்ணியே வைக்கணும். அதுக்கப்புறம் பால் டப்பா எப்படியும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு 2-3 வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நீங்கள் தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி குலுக்கிட்டு காய வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி நல்லா காய வச்சிங்கன்னா தான் பிள்ளைங்களுக்கும் எந்த இன்ஃபெக்ஷன் வராது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஃபீடிங் பாட்டிலோட நிப்பிள் நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். ஏன்னா வாய் வச்சாலே ஸ்டப் பண்ணுறதுனால அதுலேருந்து உங்களுக்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் வீடியோ எப்போவுமே லென்த்து கம்மியாக தாங்க போடுறேன், தேவையான விஷயங்கள் மட்டும் தான் பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.